இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பப்ல தனியா நின்றுருக்க நம்ம ஜெனியை பார்த்து அடையாளம் தெரியாத அந்த முள்ளமன்றி தலையும் போய் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது நம்ம ஜெனிங்கிறதே தெரிய வருது. ஸோ ஜெனி சரியான பேக்கு, எப்போ எது சொன்னாலுமே நம்பிடுவான்னு நினச்சி அவகிட்ட போய் என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படி இப்படின்னு சொல்லி மொக்க போட ஸ்டார்ட் பண்ணுறான். ஈவன் நம்ம ஜெனியுமே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே வர நம்ம யுவான் இவன் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு நம்ம ஜெனிக்கிட்ட கேட்டு அவனே தெரியாதுன்னு சொல்லி தலையாட்டுறான். ஸோ நம்ம ஜெனியுமே இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். இதை கேட்குற அந்த முள்ளமன்றி தலையனுக்கு செம்ம பல்பா போயிடுது. தென் நம்ம யுவான் ஜெனிக்கிட்ட அவனோட கையை ரொம்பவே ஸ்வீட்டாக கொடுத்து எல்லாருக்கு முன்னாலேயும் நான் ஜெனியை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜெனிக்கிட்டேயே இதுக்கப்புறம் நீ தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்றைக்குமே நான் உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் நம்ம ஜெனியுமே அலண்டு போயிடுறா. அப்புறம் அந்த பப்ல இருந்து ஜெனியை வெளியில் கூட்டிகிட்டு வந்த நம்ம யுவான் இது எல்லாமே சும்மா ஆக்டிங்காக தான், உன்னை கழட்டி விட்டவனை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இப்படி பண்ண, நீ இதை எதையும் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லி அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். என்னதான் நம்ம யுவான் இது எல்லாத்தையுமே ஜெனியோட ஆறுதலுக்காக பண்ணியிருந்தாலும் நம்ம ஜெனிக்கு யுவான் மேலே உண்மையான காதல் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த நாள் வேலண்டைன்ஸ் டேங்கிறதுக்காக யுவானுக்கு சாக்லேட் கொடுக்க ரொம்பவே ஸ்பெஷலான சாக்லேட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ஜான்சி யாருக்காக இதுன்னு கேட்கவும் என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்குன்னு சொல்லிட்டு நீயுமே ஜேசனுக்காக கொஞ்சம் சாக்லேட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி அவகிட்ட இருக்கிற கொஞ்சம் சாம்பிள்ஸை ஜெனிக்கிட்ட கொடுக்கும்போது தான் அந்த இடத்துக்கு வர ஒரு பெரியவர் எனக்கு நூடுல்ஸ் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. பட் நம்ம ஆளுங்க வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஹோட்டலில் பார்த்தோன்னா நூடுல்ஸ்லாம் கிடையாது, சாதாரண டிஃபன் மட்டும்தான். ஸோ நம்ம ஜான்சியும் ஜெனியும் வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லவும் பட் அந்த வயசானவர் எனக்கெல்லாம் அது தெரியாது, இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸ் வேணும்னு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஜான்சியோட ஓனருமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து நூடுல்ஸ்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனால் சாப்பிட்டு முடிச்ச அந்த பெரியவர் நூடுல்ஸ் ரொம்பவே கேவலமாக இருக்குன்னு சொல்லவும் நம்ம ஜான்சி அதெல்லாம் பரவாயில்ல சார், நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இதை பெட்டராக செய்ய ட்ரை பண்ணுறோம், இப்போ நீங்கள் சாப்பிட்டதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கவும் பணமா, அதுவும் இந்த கேவலமான சாப்பாட்டுக்கா, அதெல்லாம் என்னால் தர முடியாது, அதுக்கு பதிலாக இந்த மீனை பிடிங்க, நான் போயிட்டு வரதுக்குள்ளே எனக்காக ரொம்ப சூப்பரான மீனில் ஏதாவது சாப்பாடு சமைச்சு வைங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இதனால ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆன நம்ம ஜான்சியும் ஜெனியும் என்ன இந்த வயசானவர் வந்தார் சாப்பிட்டாரு கேவலமாக இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் காசு கொடுக்காம மீனை கொடுத்துட்டு போய் திரும்ப நான் வருவேன் வேற சொல்லிட்டு போகிறாரே, யார் இவருன்னு சொல்லி அவங்க ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கிட்ட கேட்கவும் அவர் எதுவுமே சொல்லலை. இருந்தாலும் நம்ம ஜான்சியோட ஓனர் அந்த வயசானவர் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போனதுனால அவர் கொடுத்துட்டு போன மீனை கட் பண்ணி சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. கட் பண்ண நம்ம ஜான்சி வேலண்டைன்ஸ் டேக்காக ஜேசனுக்கு கொடுக்கறதுக்காக ஜேசன் மாதிரியே ரொம்ப க்யூட்டான பொம்மைலாம் செஞ்சு இமோஜிஸ் மாதிரி டிஃப்ரெண்டான ரியாக்ஷனில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறா. என்னதான் நம்ம ஜான்சி எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்டாக வரலைனாலும் நிஜமாவே பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக நம்ம ஜான்சி ஜேசனுக்காக செஞ்ச சாக்லேட்ஸ் எல்லாம் ஜேசனுக்கு கொடுக்கறதுக்காக ஜேசனை பப்ளிக்கான பிளேஸ்க்கு கூப்பிட்றா. ஈவன் நம்ம ஜேசனுமே வந்துடுறா. அதுக்கப்புறம் ஜான்சி ஜேசனை ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காஃபிலாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜேசன் அது என்ன பேக்லன்னு கேட்கவும் இது நான் உனக்காக தான் செஞ்சேன், பட் அது பர்ஃபெக்டாக வரல, அதனால தான் நான் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது கொடுன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே க்யூட்டாக அதுக்குள்ளே அவனை மாதிரியே சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. இதை பார்க்க நம்ம ஜேசனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஜான்சி அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறா இல்லையா, அதுவும் அவளாவே செஞ்சு கொடுக்குறாங்கிறதுனால நம்ம ஜேசன் அப்படியே சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிடறான். தென் அந்த ஷாப்பிங் மாலில் பார்த்தோன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க. அந்த காம்படிஷனில் வின் பண்ணவங்களுக்கு பிராண்ட் நியூ மொபைல் ஃபோன் தரப்போறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணவும் நம்ம ஜான்சி ஜேசனை கூட்டிகிட்டு அந்த காம்படிஷனுக்கு போகிறா. பட் அந்த ஷாப்பிங் மால் நம்ம ஜேசனுக்கு சொந்தமானதுங்கிறதுனால யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிருமோன்னு சொல்லி பயந்து நம்ம ஜான்சிக்காக ஜேசன் இந்த காம்படிஷன்லையுமே கலந்துக்கிறான். ஸோ நம்ம ஜேசன் உனக்கு ஒரு மொபைல் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு 4-5 மொபைலாக வாங்கி கொடுத்துருப்பேன், ஏன் தேவையில்லாமல் இந்த பிரச்சனைலாம் நான் இழுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு ஓசியில் வர மொபைல் ஃபோன்லாம் வேணாம், நான் வின் பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. சரிப்போ நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க போகிறது இல்லைன்னு சொல்லி நம்ம ஜேசனுமே இந்த காம்படிஷனில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கான். இந்த ஈவெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம ஜேசனோட கம்பெனிங்கிறதுனால வின் பண்ண கப்பிள்ஸுக்கு அந்த மொபைலை கிஃப்டாக கொடுக்கறதுக்காக நம்ம ஜேசனோட அம்மா அங்கே வந்து பார்க்கும்போது தான் ஜேசனுமே இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. ஜேசனுமே அவங்க அம்மாவை பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுறான். ஈவன் ஜேசன் மேலே உப்பு மூட்டை ஏறி இருந்தால் நம்ம ஜான்சியுமே இறங்கி ஜேசன் பின்னால் மறைஞ்சிக்கிறா. தென் நம்ம ஜேசனோட அம்மா ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ஆளுங்களெல்லாம் விட்டு நம்ம ஜேசன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுவே இங்கே நம்ம ஜெனி யுவானுக்கு வேலண்டைன்ஸ் டேக்காக சாக்லேட் கொடுக்கறதுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் யுவான் 2 பொண்ணுங்களோட அந்த இடத்துக்கு வரதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. பட் அந்த பொண்ணுங்களில் ஒருத்தி நம்ம ஜெனி கையில் சாக்லேட் இருக்கிறத பார்த்து யுவானுக்காக சாக்லேட் கொடுக்கறதுக்காக தான் இவன் வந்திருக்கான்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி வா டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி உள்ளேயும் கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே போய் பார்த்தா இவன் மட்டும் கிடையாது, ஜெனி மாதிரியே நிறைய பொண்ணுங்க யுவானுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பிகாஸ் நம்ம யுவான் தான் இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய் ஆச்சு இல்லையா. ஸோ நம்ம யுவானுமே நீ எனக்காக கொண்டு வந்த சாக்லேட்டை அந்த டேபிளில் ஒரு ஓரமாக வையன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜெனிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. எங்கே இவன் நம்மள 10ஓட 11 சேர்த்துருவானு சொல்லி பயந்து அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடி போயிடுறா. ஆனால் மனசு கேட்காத நம்ம யுவானுமே ஜெனி கூட வெளியில் வந்து நேற்று நான் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது, ஜஸ்ட் உன்னோட ஆறுதலுக்காக தான் சொன்னேன், டெஃபினெட்லி உன் நல்ல மனசுக்கு நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன்,
நீ என்னைக்கு உனக்கு ஏற்ற மாதிரி உன் மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனை பார்க்குறியோ அன்னைக்கு இந்த சாக்லேட்டை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன்னு சொல்லி யுவானுக்காக ஜெனி கொண்டு வந்த சாக்லேட்டை யுவானே வாங்கி வச்சுக்கிறான். கட் பண்ணா நம்ம ஜான்சி ஜேசனோட அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிட்டதுனால என்ன அடுத்து நடக்க போதும்னு தெரியாமல் பயந்து தயங்கி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் நான் வேணும்னா உனக்கு லிஃப்ட் தருவான்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. யாரா அதுன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஜோ தான். தென் நம்ம ஜோ ஜான்சி கிட்ட ஜேசன் தான் தனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜான்சி ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருப்பா, அவளை பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டில் சேஃபா விட்டுருன்னு சொன்னதா சொல்றான். இதை கேட்குற நம்ம ஜான்சி ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறா. அப்படியே அவனோட பைக்கை விட்டு இறங்கினதும் நம்ம ஜோ திரும்ப இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். பிகாஸ் எனக்கும் ஜேசனுக்கும் ரிலேஷன்ஷிப் ஒன்றும் அவ்வளோ ஸ்மூத்தாலாம் போகலை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு அப்படியே கிளம்பவும் நம்ம ஜோ திரும்ப ஜான்சியை கூப்பிட்றான். இதனால டென்ஷனான நம்ம ஜான்சி உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லி கேட்கவும் நீ என்னோட ஹெல்மெட்டை கொடுத்துட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு கிளம்புவேன்னு சொல்கிறான். ஓ சாரி, நான் ரொம்பவே டென்ஷனில் இருந்ததுனால தான் மறந்துட்டேன், இந்த ஹெல்மெட்னு சொல்லி கழட்டி கொடுத்துட்டு உள்ளே போயிடுறா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜோக்கு ஜான்சி டென்ஷனில் இந்த சாக்லேட் பேக்கை எடுத்துகிட்டு போகாமல் தான் பைக்லேயே விட்டுட்டு போயிட்ட விஷயம் தெரிய வருது. நம்ம ஜோ ஜான்சியோட க்ளவுஸையே இன்னும் கொடுக்காம வச்சிருக்கான். இதில் சாக்லேட்டை கொடுப்பானா கொடுக்க மாட்டான்ல, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். அடுத்த சீனில் நம்ம ஜேசனோட அம்மா இவ்வளோ நாளாக நம்ம ஜான்சியும் ஜேசனும் சேர்ந்து ஊர் சுற்றின ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகி அவங்க பிஏ கிட்ட ஏன் இவ்வளோ நாளாக என்கிட்டேருந்து இந்த சீரியஸான விஷயத்தை நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னு கேட்கவும் மேடம் ஜேசன் தம்பி அந்த பொண்ணை ரொம்பவே ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் சொல்ல வேண்டாம்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜேசனோட அம்மா ஜான்சியோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதிரடியாக உள்ள வர நம்ம ஜேசன் அம்மா கிட்ட உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் ஜான்சி ஃபேமிலிக்கு எந்த குடைச்சலும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கத்துறான். பட் ஜேசன் அம்மா இவ்வளோ நாளாக இது வரைக்கும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசுனது கிடையாது, இப்போ என்ன அவளுக்காக சப்போர்ட் வாங்கிட்டு வர? நம்ம இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நடுவில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே தகர்த்து எரிஞ்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜேசன் செம்மையாக டென்ஷன் ஆகி உங்களால் ஆனதை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். தென் நம்ம ஜேசன் ஜோவை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது தான் ஜான்சி ஜேசனுக்காக செஞ்ச அந்த சாக்லேட் ஜோ கிட்ட இருக்க விஷயம் தெரிய வருது. ஈவன் நம்ம ஜோ வேணும்னே ஜேசனை வெறுப்பேற்றுறதுக்காக அவன் கண்ணு முன்னாலேயே சாக்லேட் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதனால் நம்ம ஜேசன் ரொம்பவே டென்ஷன் ஆகி அடைச்சி இங்கே கூட அல்பா அப்படின்னு சொல்லி சாக்லேட்டை வாங்கி வச்சுட்டு ஜோ கிட்ட எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக அவங்க ஜான்சிக்கு ஏதாவது குடைச்சல் கொடுப்பாங்க, இதனால ஜான்சிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியலை, ஜான்சியை நினச்சாலே எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது, இந்த பிரச்சனைகள்லேருந்து நான் ஜான்சியை எப்படி காப்பாற்ற போகிறேனே தெரியலன்னு சொல்லி புலம்பவும் நம்ம ஜோ நீ எதுக்காக மச்சான் கவலைப்படுற, அதான் நாங்களாம் இருக்கோம்ல, நாங்கள் ஏதாவது ஜான்சிக்காக விட்டுருவோமா, நாம் பார்த்துக்கலாம் மச்சான், நீ கவலைப்படாதுன்னு ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறான். ஆக்சுவலாக ஜோ ஜான்சி ஜேசனோட லவ்வருங்கிறதுனாலலாம் சொல்லலை, ஜான்சி தன்னோட க்ரஷ்ங்கிறதுனால தான் ஜான்சியை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கான். கட் பண்ணால் நம்ம ஜான்சியோட ஃபேமிலி ஜேசனோட அம்மாவை பற்றி டிவியில் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எவ்வளோ கன்னிங்கான பர்சனுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எப்படியும் ஃப்யூச்சரில் நாமளுமே அவங்களோட சம்மந்தி ஆகிடுவோம், ஸோ நாமளுமே அப்போ ரொம்பவே ராயலாக கன்னிங்காக நடந்துக்கணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜேசனோட அம்மா அவங்க வீட்டுக்குமே வராங்க. தென் நம்ம ஜேசனோட அம்மா ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டேட்டஸ் ராயலிட்டி இதெல்லாம் பற்றி பேசவும் நம்ம ஜான்சி ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் டெஃபினெட்லி எங்கள் பொண்ணு உங்கள் வீட்டு மருமகளாக வந்துட்டானா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஸ்டேட்டஸை காப்பாற்றுவா, எங்கள் பொண்ணு ரொம்பவே புத்திசாலி, கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்றவளாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜேசனோட அம்மா இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்கள் பொண்ணை பற்றி பேசுகிறதுக்காக இங்கே வரல, என் பையனோட வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஜான்சியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஆமாம் ஜேசன் தம்பியை பற்றி எங்களுக்கு நிறையவே தெரியும், நிறைய டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, சாப்பிட்ருக்காரு, தூங்கியிருக்காரு, ஏன் ஊருக்காக கூட போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜேசனோட அம்மாவுக்கு செம்ம கண்டாகிடுது. சரி விடுங்க, ஏதோ நடந்து போயிடுச்சு, என் பையன் ஷின்வா குரூப்போட வாரிசு மட்டும் கிடையாது, அவனை நான் ஒரு தலைவனாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னதான் ஒரு செடி வளர நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே அந்த செடியோட வளர்ச்சியை தடுத்துட்டு இருக்க எல்லா களைகளையுமே நம்ம வெட்டி எரிஞ்சால் மட்டும்தான் அந்த செடி ரொம்பவே பெரிய மரமாக வளர்ந்து நமக்கு தேவையானதை கொடுக்கும். அதே மாதிரியான ஸ்டேஜில் தான் இப்போ என்னோட பையன் இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஜான்சியோட அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது, ஜேசனை வளர விடாமல் தடுக்கிற கலையாக நம்ம ஜேசனோட அம்மா ஜான்சியை தான் மீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஜான்சி இதுக்கப்புறம் ஜேசனை மீட் பண்ணி லவ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால 3 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட்லேயுமே சைன் போட சொல்கிறாங்க. அந்த 3 கோடி ரூபாவை பார்த்ததும் நம்ம ஜான்சி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வாயை பொழந்துடுறாங்க. பட் நம்ம ஜான்சி இந்த பணக்காரங்க காதலுக்கு கூட ப்ரைஸ் டேக் வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்கே பாருங்கன்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக பேச ஸ்டார்ட் பண்ணுறா. பட் அதிரடியாக நம்ம ஜான்சியோட அம்மா கிச்சனுக்குள்ளே போயிட்டு வந்து உப்பு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜேசன் அம்மா தலையில் கொட்டி இவ்வளோ நேரமாக உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து பேச வச்சுட்டு இருந்ததே பெருசு, இப்போ இவ்வளோ திமிரா நீங்கள் பேசுகிறீங்க, இங்கேருந்து நீங்கள் கிளம்புறீங்களா இல்லை நான் போலீஸை கூப்பிடுவான்னு சொன்னதும் நம்ம ஜேசனோட அம்மா அவமானம் தாங்க முடியாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அடிப்பட்ட பாம்பு சும்மா இருக்குமா, பழிவாங்க தானே பார்க்கும். ஸோ நம்ம ஜேசனோட அம்மாவுமே ஜான்சி ஃபேமிலியை பழிவாங்கிறதுக்காக காரில் போயிட்டு இருக்கும் போதே பிளான் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அதுவே இங்கே நம்ம ஜான்சி வீட்டில் ஜான்சியோட அம்மா அந்த 3 கோடி ரூபாவை பார்த்து வாயை பொழந்ததுனால எங்கே அந்த கான்ட்ராக்டில் சைன் போட சொல்லி ஜான்சியை ஃபோர்ஸ் பண்ணுவாளோன்னு நினச்சதா சொல்லி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சொல்லவும் நம்ம ஜான்சியோட அம்மா என்ன முட்டாள்னு நினச்சிங்களா, இந்த மாதிரியான பணக்காரங்களுக்குலாம் 3 கோடி ரூபாங்கிறது சும்மா டிப்ஸ் கொடுக்குற அமௌண்ட் தான், அதை கொடுத்து நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க. ஒருவேளை ஃபியூச்சரில் நம்ம பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி நம்ம பொண்ணு பல கோடி ரூபாய்க்கு அதிபராகலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி, எலக்ட்ரானிக்ஸ், அது இதுன்னு சொல்லி இந்த நாட்டையே பாதி வாங்கி போட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலி நமக்கு 3 கோடி ரூபாய் கொடுத்து டீல் பேசினா அதை எப்படி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நான் என்ன சும்மா ஆளா? என் மொத்த டார்கெட் அந்த ஷின்வா குரூப் தான். இங்கே பாரு ஜான்சி, எந்த காரணத்தை கொண்டும் நீ அவனை லவ் பண்ணுறதை விட்டுறக்கூடாது. ஜேசன் தான் உனக்கு புருஷன், எவ்வளோ சப்போர்ட் வேணாலும் சொல்லு, நான் என் சைட்லேருந்து உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்தர் பெல்ட்டி அடிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குமோன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம ஜான்சி பயங்கரமாக ஸ்விம் பண்ணி வெளியில் வரும்போது தான் அவளுக்கு தூரத்தில் யாரோ மியூசிக் வாசிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. அந்த சவுண்டையே ஃபாலோ பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அது நம்ம ஜோன்னு சொல்லி. ஸோ ஜோ கூட சேர்ந்து அவளுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக மியூசிக்லாம் வாசிக்க கற்றுக்கிறா. அப்படியே இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. சைட் பை சைட் நம்ம ஜோவுமே வழக்கம் போல் ஜான்சியை வீட்டை விட்டுடுறான். அப்போ நம்ம ஜான்சி ஜோவை ஒரு மாதிரி பார்க்கறதுனால ஜோ எதுக்காக அப்படி பார்க்குறேன்னு கேட்கவும், இல்லை நான் எப்போல்லாம் பிரச்சனையில் இருக்கேனோ அப்போப்பெல்லாம் கரெக்டாக நீ என்னை வந்து காப்பாற்றிடுற, கிட்டத்தட்ட நீ என்னோட வாழ்க்கைக்கு ஒரு பெயின் கில்லர் மாதிரின்னு சொல்லவும் நம்ம ஜோ அப்போ அடுத்த டோஸ் எப்போ வேணும்னு கேட்குறான். இதுக்கப்புறம் எப்போ வேணாலுமே தேவைப்படலான்னு சொல்லி நம்ம ஜான்சி உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜேசனோட அம்மாவை பயங்கரமாக அவமானப்படுத்தி அனுப்புனதுனால ஜேசனோட அம்மா அவங்க ஆளுங்க கிட்டலாம் பேசி ஜான்சி ஃபேமிலி அந்த லாண்ட்ரி ஷாப் வச்சிருக்க கடை ஓனரையே விலைக்கு வாங்கி இப்போ நம்ம ஜான்சி ஃபேமிலியை அந்த கடை நடத்த விடாமல் காலி பண்ண சொல்கிறதா சொல்கிறாங்க. லாண்ட்ரி தொழிலை விட்டால் அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக போகுதுன்னு சொல்லி நம்ம ஜான்சி ஃபேமிலி ரொம்பவே கதற ஆரம்பிக்கிறாங்க. பட் எப்படியும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் தேவைப்படுங்கிறதுனால நம்ம ஜான்சியோட ஃபேமிலி சிக்னல், டிராஃபிக் இந்த மாதிரியான இடத்துலலாம் கேக்கு, டீலாம் விற்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வழியாக நம்ம ஜேசன் அவங்க அம்மா எங்கேயோ ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஜேசன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஜான்சியோட ஃபேமிலி இங்கே தான் டீ வித்துட்டு இருக்காங்கன்னு நம்ம ஜேசனோட அம்மாக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு ஜேசனை கூட்டிகிட்டு வருவாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஜேசனுக்கு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுது. கார்லேருந்து வெளியில் போயிடலான்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். பட் அவங்க அம்மா அவனை போக விடாமல் கையை பிடிச்சிடுறாங்க. ஈவன் ஜேசனை பார்த்த ஜான்சியுமே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் இதெல்லாம் விற்றா தான் அவளுக்கு சாப்பாடுங்கிறதுனால அங்கே ரொம்பவே கூவி கூவி கேக் வேணுமா, டீ வேணுமான்னு சொல்லி விற்க ஆரம்பிக்கிறா. அதுவே இங்கே என்னதான் நம்ம ஜேசன் ஜான்சியை கிராஸ் பண்ணி வந்திருந்தாலும் ஜான்சி இந்த மாதிரி நடுரோட்டில் நின்று கூவி கூவி வித்துட்டு இருக்கிறத பார்த்து அவனால பொறுத்துக்க முடியல. ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி காரை விட்டு வெளியில் இறங்கி டேரெக்டாகவே போய் எல்லார் கண்ணு முன்னாலையும் நம்ம ஜான்சிக்கு கிஸ் பண்ணிடுறான். என்னதான் இதை பார்க்குற நம்ம ஜேசனோட அம்மாவுக்கு செம்ம காண்டானாலும் நம்ம ஜான்சியோட ஃபேமிலி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜேசன் ஜான்சியை தனியாக கூட்டிகிட்டு வந்து நீ எதுக்காக இவ்வளோ ப்ராப்ளம் நடந்த அப்புறம் கூட இந்த விஷயத்தெல்லாம் பற்றி என்கிட்ட சொல்லலைன்னு கேட்கவும், சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்ப, உங்கள் அம்மா மாதிரியே நீயும் என்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துருப்ப, அப்புறம் உனக்கும் உங்கள் அம்மாக்கும் என்னதான் வித்தியாசம், இதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலிக்கு வரப்போகிற எல்லா பிரச்சனைகளையுமே நாங்களே ஃபேஸ் பண்ணிக்கிறோம், தயவு செஞ்சு நீ மட்டும் நடுவில் வராத, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜேசன் ஓகே நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லவும், என்னால் டெஃபினெட்லி உன்னை விட்டு போக முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது, என்ன வேணால் நடக்கலான்னு திரும்ப சொல்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ என்னை விட்டு போகக்கூடாது, நானும் உன்னை விட்டு போக மாட்டேன், லைஃப் லாங் என் கூட இருப்பேன்னு சொல்லி இப்போ எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுவோம். வேறு வழி இல்லாமல் நம்ம ஜான்சியுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றா. என்னதான் நம்ம ஜேசன் ஜான்சியை உருகி உருகி லவ் பண்ணாலும் ஜேசன் அம்மாக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. எப்படியாவது ஜான்சி ஃபேமிலியை ஒழிச்சுக்கணுங்கிறதுக்காகவே அவங்க ஆளுங்களெல்லாம் அனுப்பி ஜான்சியோட ஃபேமிலி ஸ்டால் போட்டிருக்க இடத்துக்கு போய் அடிச்சு நொறுக்கி அந்த இடத்தையே டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மனசு கேட்காத நம்ம ஜான்சி எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து தான் ஃபேமிலியை வெளியில் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக அவள் பங்குக்கு பார்ட் டைம் ஜாபுக்கு ஏதாவது வேகன்சி இருக்குமான்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறா. பட் எல்லாருமே கிட்டத்தட்ட நெகட்டிவான பதில் தான் சொல்கிறாங்க. இதனால் நம்ம ஜான்சி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கும்போது அவள் வேலை பார்த்துட்டு இருக்க ஹோட்டலுக்கு சாப்பிட வர ஒருத்தர் நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்க, உனக்கு மாடலிங் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போகிறாரு. கட் பண்ணால் நம்ம ஜோ ஜான்சி பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்க பெட்ரோல் பங்குக்கு அவளை பார்க்குறதுக்காக போகிறான். அங்கே அவள் என்னமோ ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி நடிக்கிறா. அப்போன்னு பார்த்து அவள் டயர்டாக இருக்கிறதுனால அவள் மூக்கில் இருந்து பயங்கரமாக ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஜோ நீ சும்மா நடிக்காத, இதுலேருந்தே தெரியுது உனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் நாங்கள் என்ன பண்ணவா மாட்டோம், உன்னை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்க்க எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்சி அவள் தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது தான் அவன் கிளாஸ் பசங்க எல்லாருமே ஜான்சி தம்பி இன்னைக்கு ஸ்கூலில் சாப்பிடவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்டா நீ சாப்பிட்லன்னு கேட்கவும், இல்லைக்கா இன்னைக்கு நம்ம வீட்லேயும் எதுவும் சமைக்கல, நீயும் காலையிலே கிளம்பி சீக்கிரமாக போயிட்ட,
ஸ்கூலில் பணம் கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட காசுமே இல்லை, ஒரு நாள் சாப்பிடலைன்னா எனக்கு ஒன்றும் ஆகிராது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கூலாக அங்கேருந்து போயிடுறான். இதை பார்க்குற நம்ம ஜான்சி, ஏற்கனவே நம்ம தம்பி வீக்காக இருக்கான், இதில் சாப்பிடாம இருந்தால் இன்னுமே வீக்காயிருவான், இவனுக்காகவாவது நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அவங்க ஹோட்டலுக்கு வந்த ஒருத்தர் மாடலிங் பண்ண விருப்பம் தான் வாமான்னு சொல்லி கூப்பிட்டாரு இல்லையா, அது ஞாபகம் வருது. ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது தான் போகிற வழியில் தெரியாமல் ஒருத்தர் நம்ம ஜான்சியை இடிச்சிட்டு கீழே விழுந்த அந்த விசிட்டிங் கார்டையுமே எடுத்து கொடுக்குறான். ஸோ நம்ம ஜான்சியுமே வழியெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த கம்பெனிக்குள்ளேயும் போயிடறா. பட் அந்த இடம் பார்க்குறதுக்கு வேற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஜான்சிக்கு பயம் வந்துடுது. அப்பாவை பின்னால் யாரோ வராங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஜான்சி மாடலிங்காக சான்ஸ் கேட்டு போயிருந்த இடத்துல அவளை நம்ப வைக்கிறதுக்காகவே 2 ஃப்ராடு பசங்க அவளை வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் அவனுங்க ஒரு அரைகுறையான ட்ரெஸ்ஸை கொடுத்து நம்ம ஜான்சியை போட்டு வர சொல்லி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுவோம். நம்ம ஜான்சி, யார் நீங்கள் இந்த இடத்த பார்க்கும்போது மாடலிங்க்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் இல்லை, நீங்கள் என்னை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பாப்பா, நீ ஒன்ஸ் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா திரும்ப போகவே முடியாது, நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான்சி கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பயந்து போன நம்ம ஜான்சி, ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. எங்கேருந்து வந்தானே தெரில, டம்மால்னு ஒருத்தர் அந்த ரூம்குள்ளே வந்து அவங்க 2 பேரையுமே அடிச்சு போட்டு நம்ம ஜான்சியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். இவன் யாருன்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜான்சியை வெளியில் இடிச்சிட்டு போயிருப்பான் இல்லையா, அவன் ஒரு வழியாக நம்ம ஜான்சியை காப்பாற்றிட்டு வந்து வீட்டில் விடுறதுனால நம்ம ஜான்சி ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லி உங்கள் பேர் என்னன்னு கேட்குறா. பட் அவன் இதுக்கப்புறம் நம்ம டெஃபினெட்லி அடிக்கடி மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் இப்படி சொல்லிட்டு போனதுனால நம்ம ஜான்சி கன்ஃபியூஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜெனிக்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜான்சியோட ரெஸ்டாரண்ட் ஓனர் ரிஷிங்கிற ஒரு மாடலோட ஃபோட்டோவை காட்டி அவனோட அழகு பற்றி பயங்கரமாக புகழ்ந்தது மட்டும் இல்லாமல் இவர் யார், இவரோட உண்மையான பேர் என்ன, எங்கே இருக்காரு, இதுக்கு முன்னால் என்ன பண்ணாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருங்கிற எந்த மாதிரியான இவரை பற்றின விஷயங்களும் இது வரைக்கும் மீடியா பீப்புள் யாருக்குமே தெரியல. இவரை பற்றின ரகசியங்கள் எல்லாமே ரொம்பவே மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஜான்சிக்கு முதல் நாள் தன்னை காப்பாற்றினது இந்த மாடல் தாங்கிற விஷயம் புரிய வருது. அடுத்த நாள் ஸ்கூலில் இருக்கிற நம்ம ஜான்சிக்கு பயங்கரமாக பசிக்கிறதுனால வயிறெல்லாம் குவான்னு கத்த ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஜான்சி மேபி ஸ்விம் பண்ணோன்னா பசிலேருந்து ரெக்கவர் ஆகிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஸ்விம் பண்ணுறதுக்காக போகும்போது அவளுக்கு ரொம்பவே சூப்பரான ஏதோ சாப்பாடு ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம ஜான்சி அந்த ஸ்மெல்லை மோப்ப முடிச்சுக்கிட்டே ஒரு ரூம்குள்ளே போகிறா. அங்கே யாரோ சாப்பிட்றதுக்காக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் சாப்பாட்டுக்கு பக்கத்தில் யாருமே இல்லைங்கிறதுனால நம்ம ஜான்சி, யாராவது இருக்கீங்களா, சாப்பாடு சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நூடுல்ஸ்லாம் ஆறி போயிட்டா ரொம்பவே கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பசி தாங்க முடியாமல் அந்த நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். தென் அந்த நூடுல்ஸை சமைச்சு வச்ச ஓனருமே வந்துடுறாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஜான்சியை காப்பாற்றின அந்த மாடல் ரிஷி தான். ஆக்சுவலாக இவன் பார்த்தோன்னா ஷின்வா ஸ்கூலில் நியூ அட்மிஷனாக ஜாயின் பண்ணியிருப்பான், நம்ம ஜான்சியோட ஜூனியர். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நம்ம ஜான்சி ஒரு பையனோட உயிரை காப்பாற்றினதுனால அவளை பற்றி வந்து எல்லா ஆர்டிகல்ஸையுமே படித்து பார்த்துட்டு இப்போ நம்ம ஜான்சியோட ரொம்ப பெரிய ஃபேனுன்னு சொல்கிறான். பட் நம்ம ஜான்சி, நீ தான் பெரிய மாடல் ஆச்சே, பட் ஏன் உன்னை பற்றின உண்மைகள் எல்லாமே ரகசியமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்ட என் பேர் சொல்லாமல் போன அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அதுதான் என்னோட கான்செப்டே, என்னை பற்றின உண்மைகள் வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற விஷயத்தில் நான் ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பேன், அதனால தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜான்சி, ஆமாம் நானும் உங்களை மாதிரி தான், எனக்கும் ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. ரிஷி, ஆமாம் சீனியர், கிட்டத்தட்ட நீங்களுமே என்ன மாதிரி தான் போல, பேசாமல் நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்னன்னு சொல்லி அப்ரோச் பண்ணவும் நம்ம ஜான்சியுமே அந்த டீலுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடிவு பண்ணுறாங்க. அதே நேரம் ரிஷி ஜான்சிக்காக அதே நேரம் நிறைய சேலரி கிடைக்கிற மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறான். கட் பண்ணா ஸ்கூல்லாம் முடிஞ்சதும் நம்ம ஜான்சியை, ஜேசன் வா நம்ம 2 பேரும் வீக்கெண்ட்காக ஜப்பான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் நம்ம ஜான்சி வரமாட்டேன்னு சொல்கிறா. ஸோ ஜேசன், என்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைமே கூப்பிட்டு நீ வரேன்னு சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட நான் ரொம்ப கெஞ்சணும்னு எதிர்பார்க்குறீல, ஓகே இப்போ நீ வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்னதான் ரீசன்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஜான்சி லைட்டாக யோசிச்சு, அதுவா நாளைக்கு ஜெனியோட பர்த்டே இருக்குது, எப்பயுமே ஜெனியோட பர்த்டேக்கு முன்னாடி நாள் நாங்கள் பயங்கரமாக பார்ட்டி பண்ணுவோம், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் அந்த பார்ட்டியை மிஸ் பண்ணதே இல்லை, ஸோ இந்த வருஷமுமே கண்டிப்பாக போய் தாகணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜேசன், உனக்கு நான் முக்கியமா இல்லை ஜெனி முக்கியமானு கேட்கும்போது இது என்ன கேள்வி, எனக்கு ஜெனி தான் முக்கியம்னு சொல்கிறதுனால ஸோ நம்ம ஜேசன் ரொம்பவே அப்செட் ஆகிடுறான். பட் நம்ம ஜான்சி இதெல்லாம் யோசிச்சு நீ ரொம்பவே கவலைப்படாத, ஃப்ரீயாக விடு, உனக்கு நான் வீட்டுக்கு போனதுமே கால் பண்ணுறேன்னு சொல்லி ஜேசன் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அதே நேரம் இங்கே நம்ம ஜெனி குளிருக்கு இதமாக இருக்கிறதுக்காக கையில் போட்டுக்கிறதுக்கு ஒரு உள்ளன் க்ளவுஸை நம்ம யுவானுக்காக அவன் வரத்துக்கு முன்னாலே அவன் இடத்துல வச்சுட்டு போயிடுறான். அப்போன்னு பார்த்து யுவானுக்கு நம்ம ஜேசன் கால் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு ஜெனியோட பர்த்டேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணவும் யுவானுமே ஜெனிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவே சூப்பரான கேக்லாம் வாங்கிட்டு போய் ஜெனியை கண்டுபிடிச்சி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம ஜெனி இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்லையேன்னு சொல்லி உண்மையை உளறிடுறா. கட் பண்ணா நம்ம ஜான்சிக்கு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் வாங்கி தரேன்னு சொன்ன ரிஷி ஜான்சியை மேகசின்ஸுக்குலாம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டூடியோக்குமே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஜான்சிக்கு கலைஞ்சு கிடக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஆங்கரில் மாட்டி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் கொடுக்குறாங்க. அதையுமே நம்ம ஜான்சி செய்ய ஆரம்பிக்கிறா. சைட் பை சைட் நம்ம மாடல் ரிஷிக்கான ஃபோட்டோ ஷூட்டுமே நடக்குது. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஜான்சிக்கு ரொம்பவே புதுசாக இருக்கிறதுனால பயங்கர அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா. தென் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிஷி ஜான்சி கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர்
அடுத்த வாரம் ஒரு பெரிய மேகசின்காக கப்பிள்ஸ் ஃபோட்டோஷூட் நடக்கிறதா இருக்கு. அந்த ஃபோட்டோஷூட்காக இன்னும் எங்களால் ரிஷிக்கான ஒரு பர்ஃபெக்ட் பேரை கண்டுபிடிக்க முடியல. பேசாமல் நீங்களே ரிஷிக்கான பேரா இருந்தால் என்னன்னு சொல்லி அப்ரோச் பண்ணவும் நம்ம ரிஷியுமே ஓகே நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்கிறான். பட் நம்ம ஜான்சி கண்டிப்பாக என்னால் மாடலிங்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுனால ரிஷி ஜான்சியோட காதில் மாடலிங் பண்ணால் நிறையவே பணம் கிடைக்கும்னு சொல்கிறதுனால நம்ம ஜான்சியுமே மாடலிங் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிறான். மாடலிங்னா சும்மா சாதாரண மாடலிங்லாம் கிடையாது, அல்ட்ரா லெஜண்ட் மாடலிங்னு சொல்கிற மாதிரி வேற லெவலில் இவங்க 2 பேருமே வெறித்தனம் காட்டுறாங்க. அதே நேரம் இந்த சைடு நம்ம ஜேசன் ஜான்சி தான் கூப்பிட்டு ஜப்பானுக்கு வரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஜெனிக்கு பர்த்டேன்னு போய் சொன்னதுனால ரொம்பவே டென்ஷன் ஆகி அவளுக்கு அப்படி என்ன என்னை விட முக்கியமான பார்ட் டைம் ஜாப் இருக்க போது, அவளுக்கு தேவையான பணத்தை தான் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், அதெல்லாம் கேட்காம அவள் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா, என்னதான் இவன் பண்ணுறான்னு எனக்கு புரியலன்னு சொல்லி பயங்கரமாக நம்ம ஜோ கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா நம்ம ஜான்சி ஃபர்ஸ்ட் டைமாக மாடலிங் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டோங்கிற சந்தோஷத்தில் ரொம்பவே ஜாலியாக சாப்பிட்டு இருக்கதை பார்க்குற ரிஷி டெஃபினெட்லி சொல்கிறேன் எங்கள் அண்ணனுக்கு ஒன்று மாதிரியான பொண்ணுங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது பட் நம்ம ஜான்சிக்கு ரிஷி சொல்கிற எதுவுமே புரியல. அப்போ தான் அவளுக்கு நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சுங்கிறதே ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ரிஷி எங்கள் அப்பா ஒரு பணக்கார லாயர், பட் எங்கள் அம்மா ரொம்பவே ஏழையான பொண்ணு, இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருந்த அஃபேர்னால தான் நானும் எங்கள் அண்ணனுமே பிறந்தோம். பட் நான்லாம் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால தான் நான் யார்கிட்டையுமே பழக மாட்டேன். பட் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது, கிட்டத்தட்ட நீங்களுமே என்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜான்சி அவனை ரொம்பவே பாவமாக பார்க்குறா. ஆனால் அவன் என்ன நீங்கள் என்னோட உண்மையான கதையை கேட்டதும் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க போல, பரவாயில்ல விடுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஓகே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அங்கேருந்து போகிறான். பட் நம்ம ஜான்சி இவன் சொன்னது உண்மையா இல்லை பொய்யான்னு தெரியாமல் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிறா. அப்படியே இவங்க 2 பேரும் சைட் பை சைட் ரொம்பவே சந்தோஷமாக நியூஸ் பேப்பர்ஸ்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம ஜோ ஜான்சி கிட்ட நீ ஜேசன் கிட்ட போய் சொன்னதுனால அவன் பயங்கரமாக அப்செட் ஆகி நைட்டு ஃபுல்லாக என் வீட்டிலேயே தான் புலம்பி தூங்கிட்டு இருக்கான், இப்போ கூட என் வீட்டில் தான் இருக்கான், நீ ஏன் ஜேசன் கிட்ட போய் சொன்னங்கிறது எனக்குமே புரியல, ஈவன் அதுக்கான காரணம் என்னங்கிறத நான் உங்ககிட்ட கேட்க போகிறதும் கிடையாது, ஜேசனை சமாளிக்க வேண்டியது உன் பொறுப்பு, பட் நான் ஜேசன் கிட்ட உன்னை பார்த்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ரிஷியை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஜோ கிளம்பிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஜான்சியும் ரிஷியும் சேர்ந்து போஸ்ட் கொடுத்த அந்த மேகசினுமே ரிலீஸ் ஆகி பயங்கர ஹாட் சேலாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் ஜான்சி ரிஷி மாதிரியான ரொம்ப பெரிய மாடல் கூட சேர்ந்து இந்த மாதிரி மேகசீனில் வந்ததை பார்த்த ஸ்கூல் பசங்க எல்லாருமே நம்ம ஜான்சியை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க. முக்கியமாக அந்த 3 பிசாசுங்களும் நம்ம ஜான்சி கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரான உடனே நீ எங்ககிட்ட இருந்து F4 எடுத்துக்கிட்ட, ஜேசன் ஜோ 2 பேரையுமே எடுத்துக்கிட்ட, லாஸ்ட்டாக எங்களோட ஒரே நம்பிக்கையாக இருந்தது இந்த ரிஷி மட்டும்தான், இப்போ ரிஷியுமே உன் சைடு இழுத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தவும் உள்ளே என்ட்ராரு நம்ம ரிஷி. நான் ஒன்றும் எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு யார்கிட்டையும் சொல்லலை, தேவையில்லாமல் என்ன காரணமாக வச்சு சீனியர் எப்படிலாம் திட்டக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து நம்ம ஜான்சியை கூட்டிகிட்டு போயிடுறான். அதே நேரம் நம்ம ஜேசன் கிட்ட ஸ்கூல் பசங்க ஒரு சிலர் ஜான்சியும் ரிஷியும் சேர்ந்து மாடலிங் பண்ண அந்த மேகசீன்லாம் காட்டி பயங்கரமாக கொளுத்தி போடுறதுனால நம்ம ஜேசன் செம்மையாக காண்டாகிடுறான். ஸோ ஜேசன் ஜான்சியை பார்க்கறதுக்காக வரும்போது ரிஷி ஜான்சியோட கையை பிடிச்சி எங்கேயோ ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக காண்டார நம்ம ஜேசன் அவள் கையை விடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஜான்சி கிட்ட இந்த நாய்க்காக தான் அன்னைக்கு நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு போனியா, இங்கே பாரு நானும் உன்னை ரொம்ப நாளாக நோட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட இருந்து விலகி விலகி போகிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மாறிட்டு இருக்க, ஒரு மேகசீனில் உன் ஃபோட்டோ ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டதுனால உனக்கு என்ன பெரிய மாடல்னு நினைப்பா, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன்னு தெரியுமான்னு சொல்லவும் நம்ம ஜான்சி ஒரு நிமிஷம் இரு ஜேசன் நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணும்போது அவன் டக்குன்னு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிடறான். ரிஷி சிரிச்சதை பார்த்து ரொம்பவே டென்ஷனான நம்ம ஜேசன் எதுக்காகடா சிரிச்சேன்னு கேட்கும்போது உன்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக வருது, நீ ஜான்சியை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, பட் அவன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையே, ஒருத்தர் மேலே நம்ம கோவப்படுறதுக்கு முன்னால் அவங்க எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தாங்கங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுவும் இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயத்தில் நம்ம ரொம்பவே கரெக்டாக இருக்கணும், ஆனால் நீ ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லவும் நம்ம ஜேசன் ரொம்பவே டென்ஷன் ஆகி அவனை அடின்னு அடித்து வாயெல்லாம் உடச்சி அப்படியே ரத்தம் தரன்னு ஊற்றுது. இதனால் நம்ம ஜான்சி ஜேசன் கிட்ட அடிக்கிறத நிறுத்துன்னு சொல்லவும் நம்ம ஜேசன் எதுக்காக இவன் மேலே உனக்கு இவ்வளோ அக்கறைன்னு சொல்லி கேட்குறான். பிகாஸ் எனக்குன்னு இந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு இவன் தான், இவன் கிட்ட தான் என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் வருது பாருங்க நம்ம ஜேசனுக்கு கோவம். என்னது இவன் ஒரே ஒருத்தன் தானா, அப்போ நான் யார் உனக்காக நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக எவ்வளோ விஷயங்களை நான் தியாகம் பண்ண கூட ரெடியாக இருக்கேன், என்கிட்ட எந்த விஷயமும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா நீ அதானே என்கிட்ட இருந்து விலகி போற, இப்போ என்ன இவனை ரொம்பவே ஸ்பெஷலாக பார்க்குற, உன்னை போய் நான் லவ் பண்ண பாரு எல்லாம் என்னோட தப்பு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கோவமாக போயிடுறான். தென் அடுத்த நாள் நம்ம ஜான்சி அவளோட ஸ்கூல் லாக்கர் ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒரு டேஞ்சர் கார்டு, அதாவது F4ஓட ரெட் கார்டு இருக்குது. அவளோடதுல மட்டும் இல்லாமல் ரிஷியோட லாக்கர்லேயுமே ஒரு ரெட் கார்டு இருக்கும். ஸோ ரிஷி நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க சீனியர், உங்களை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்சி கிளாஸ் ரூமில் போய் பார்க்கும்போது முன்ன மாதிரியே அவளோட டெஸ்க் எதையுமே காணும். ஸோ எல்லார்கிட்டையும் கேட்கும்போது அவங்க எல்லாருமே நம்ம ஜான்சியை பயங்கரமாக கலாய்க்கவும் நம்ம ஜான்சி இவங்க கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி அவளே போய் கஷ்டப்பட்டு டெஸ்கெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த கிளாஸ்க்கு அப்படியே நகர்த்திட்டு வரும்போது தான் டக்குன்னு ரிஷி ஜான்சி அப்படியே ஹக் பண்ணி கொஞ்சம் தள்ளிடுறான். அப்போ மேலே இருந்து ஒரு பூச்செடி நம்ம ஜான்சி நின்ற அந்த ஸ்பாட்டில் கரெக்டாக வந்து விழுது. இதை பார்க்குற நம்ம ஜான்சிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது.
ஒருவேளை அந்த பூச்செடி தன் தலையில விழுந்தா கண்டிப்பா இந்நேரத்துக்கு டிக்கெட் வாங்கியிருப்போமோன்னு சொல்லி நம்ம ஜான்சி அப்படியே அலண்டு போயிருக்கும் போது ரிஷி உங்க மேல விழுறதா இருந்த அந்த பூத்தொட்டி F4 ரூமோட விண்டோ வழியா தான் விழுந்திருக்கு. கண்டிப்பா இந்த காரியத்தை ஜேசன் தான் பண்ணிருக்கணும்னு சொல்லவும் நம்ம ஜான்சி அதெல்லாம் நம்புறதாவே இல்லை. கண்டிப்பா ஜேசன் இந்த மாதிரி சில்லித்தனமான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிடுறா. இருந்தாலும் ரிஷி விடாம இல்ல இதை கண்டிப்பா ஜேசன் தான் பண்ணிருக்கணும்னு சொல்லி அவளை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றதை பாக்குற நம்ம ஜோ அடுத்த நாள் நம்ம ஜான்சியை மீட் பண்ணி ஜேசனை கிட்டத்தட்ட எனக்கு 15 வருஷமா நல்லாவே தெரியும். கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் அவன் பண்ண மாட்டான். ஒருத்தர் அவன் பழி வாங்கணும்னு நினைச்சானா கண்டிப்பா நேருக்கு நேர் தான் பழி வாங்குவான். இந்த மாதிரி முதுகுக்கு பின்னாலாம் நிக்க மாட்டான். ரிஷி சொல்றதுனால நீ ஜேசனை தப்பா நினைக்காதுன்னு சொல்லும்போது நம்ம ஜான்சி எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு இன்னை வரைக்குமே சரியா தெரியல. ரிஷி சொல்ற மாதிரி ஜேசன் என் மேல இருக்கிற கோவத்துல இந்த விஷயத்த பண்ணிருந்தானா கண்டிப்பா இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். இந்த அடுத்த நாள் நம்ம ஜான்சி கிளாஸ்க்கு போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை, எல்லாருமே லேப்ல இருக்காங்கன்னு சொல்லி போர்டில் எழுதிருக்கிறதுனால நம்ம ஜான்சியுமே லேப்ல போய் பார்க்குறா. ஈவன் அங்கேயுமே யாரும் இல்லை. ஓகே எல்லாரும் வர லேட் ஆகும்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் யாரோ நம்ம ஜான்சி இருக்கிற லேப் டோரை லாக் பண்ணிட்டு உள்ள ஏதோ கேஸ் எல்லாம் தூக்கி போடுறதுனால நம்ம ஜான்சிக்கு மூச்சு விட முடியல. பயங்கரமா திணறி எப்படியாவது அங்கே இருந்து வெளியில போகணும்னு சொல்லி ட்ரை பண்றா. பட் எல்லா டோர்ஸுமே லாக் ஆகி இருக்கிறதுனால நம்ம ஜான்சியால அந்த லேபை விட்டு வெளியில போக முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தான் கரெக்டா அங்க வர நம்ம ரிஷி சீனியர் உங்களை தான் நான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன், நீங்க எங்க தான் இருக்கீங்களா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் காப்பாத்துவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த லேபோட ஜன்னல்லாம் உடச்சி நம்ம ஜான்சியை ஒரு வழியா அங்க இருந்து காப்பாத்தி அப்படியே கை தாங்களா தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த சீனில் நம்ம ஜேசனுக்கு ஜோ விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் நம்ம ஜேசன் ஜான்சி தன்னை ஏமாத்திட்டாங்கிற கோவத்தில் மொபைல்லேருந்து பேட்டரி சிம் கார்டெலாம் கழட்டி போட்டு மொபைலை தூக்கி போட்டுடுறான். அதுவே இங்கே நம்ம ரிஷி ஜான்சி அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனோட பெட்லலாம் படுக்க வச்சு அவளை கிஸ் பண்ணலான்னு போகும்போது சம்திங் அவனை ஏதோ தடுத்துடுறதுனால அப்படியே வெளியில் வந்து யாருக்கோ கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஜான்சியை என்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், இப்போ என்னோட பெட்ரூமில் தான் இருக்கா, நான் கேட்ட பணத்தை மறக்காமல் என்னோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க கண்டிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க நம்புறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு மறைச்சி வச்சிருக்க ஃபோட்டோவை அப்படியே எடுத்து பார்க்குறான். அப்போ தான் இவன் ஸ்டார்டிங்கில் நம்ம ஜான்சி ஒருத்தனை காப்பாற்றினா இல்லையா, மாடியிலேருந்து குதிக்க போன ஒரு பையன், அவனோட தம்பிங்கிறத நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவன் கால் பண்ணி டீலிங் பேசினது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜேசனோட அம்மா கிட்ட தான். ஜேசனோட அம்மா கிட்ட இருந்து நிறையவே பணம் வாங்கி ஜான்சியை ஜேசன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாளாக இவன் பயங்கரமான நாடகம் போட்டிருக்கான். தென் நம்ம ஜெனி F4ல இருக்கிற ஜேசனை தவிர மற்ற 3 பேரையுமே மீட் பண்ணி ஜான்சி எனக்கு லாஸ்ட்டாக டே பிஃபோர் எஸ்டர்டே நைட்டு தான் கால் பண்ணா. ஸோ அவளை மீட் பண்ணுறதுக்காக நேற்று மார்னிங் நான் அவளோட வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனால் அவங்க ஜான்சி F4 கூட சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போயிருக்கதா சொன்னாங்க. பட் ஜான்சி என்கிட்ட சொல்லாமல் இது வரைக்கும் எங்கேயுமே போனது கிடையாது, அதனால தான் நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன். நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கீங்க, அப்போ ஜான்சி எங்கே போயிருப்பா, ஐயோ ஜான்சி இப்போ காணா போயிட்டா போல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கவும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சைட்லேருந்து நம்ம ஜான்சியை தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம ஜேசன்னா சிம் கார்டு பேட்டரி எல்லாத்தையும் கழட்டி போட்டதுனால கால் ரீச் ஆகலை. ஸோ நம்ம ஜோ இந்த மாதிரி ஜான்சியை காணும் நாங்கள் எல்லாருமே தேடிட்டு இருக்கோம், நீயுமே முடிஞ்சா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வான்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜை சென்ட் பண்ணுறான். தென் மயக்கத்துலேருந்து கண் விழிக்கிற நம்ம ஜான்சி பக்கத்தில் இருக்கிற ரிஷி, நீங்கள் 2 நாளாக என்னோட வீட்டில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அந்த ஆக்சிடென்ட்லேருந்து நான் தான் உங்களை காப்பாற்றி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி F4 கூட டூருக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னால் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஓகேன்னு தானே கேட்கவும் நம்ம ஜான்சியுமே அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஜான்சி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி யூனிஃபார்ம் ஷூ சாக்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் ரிஷி, நீங்கள் இன்னமுமே ஜேசனை நம்பிட்டு தான் இருக்கீங்களா, கிட்டத்தட்ட அவன் உங்களை கொல்றதுக்காக 2 டைம் ட்ரை பண்ணிட்டான், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவனை நம்பி போனீங்கன்னா கண்டிப்பாக அவன் உங்கள் சந்தோஷத்தையே அழிச்சிடுவான், இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையானு சொல்லி கேட்கவும் நம்ம ஜான்சி இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசாத, என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் ஜேசனை பற்றியுமே எனக்கு நல்லா தெரியும், நீ என்னை 2 டைம் காப்பாற்றிருக்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லி அங்கேருந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுறா. பட் அவன் விடாமல் டக்குன்னு ரிஷி நம்ம ஜான்சியை ஹக் பண்ணி ப்ளீஸ் நீ ஜேசனை விட்டுரு, உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, கிட்டத்தட்ட நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான், கண்டிப்பாக உங்களை என்னால் ஜேசனை விட 1000 மடங்கு ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்க முடியும், ப்ளீஸ் இங்கேயே என் கூடயே இருந்துருங்கன்னு சொல்லி தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணவும் நம்ம ஜான்சி அவனை தள்ளி விட்டுட்டு இங்கே பார் நீயும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேங்கிறதுனால தான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருந்தேன், நீ ஜேசனை பற்றி எவ்வளவு தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஜேசனை நம்புறேன், பிகாஸ் ஜேசன் என்னை நம்பிட்டு இருக்கான்னு சொன்னதும் தாங்கிக்க முடியாத நம்ம ரிஷி ஜான்சி அப்படியே கிஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறான். ஈவன் நம்ம ஜான்சியுமே ரிஷியை ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளி கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறை விட்டு இப்போ புரியுது ஜேசன் எதுக்காக அன்னைக்கு ஒன்று அவ்வளோ அடிச்சான்னு, ஜேசன் அடிச்சதுல தப்பே இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணும்போது ரிஷி குளோரோஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஜான்சியை மயக்கம் போட வச்சிடறான். அதே நேரம் வீட்டில் இருக்கிற நம்ம ஜேசனுக்கு ஜான்சி உனக்கு உயிரோட வேணும்னா தனியாக இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி ஒரு லெட்ரு வரவும் நம்ம ஜேசன் மற்ற யார்கிட்டையும் அதை பெருசாக காட்டிக்காம எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, ஸோ நான் ஏர்லியராகவே தூங்க போகிறேன்னு சொல்லி ரூம்குள்ளே வந்துட்டு நம்ம ஜான்சியை காப்பாற்றுறதுக்காக அவங்க சொன்ன இடத்துக்கு தனியாகவே கிளம்பி போகிறான். தென் கொஞ்ச நேரத்திலே நம்ம ஆளுங்க 3 பேரும் ஜான்சி காணாமல் போன விஷயம் ஜேசனுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி ஜேசன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வரும்போது தான் ஜேசன் ஜன்னல் வழியாக அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்க விஷயம் தெரிய வருது.
அப்போ நம்ம ஜேசனோட பட்லர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் ஜேசன் தம்பிக்கு ஒரு வியர்டான லெட்டர் வந்துச்சுன்னு சொல்லவும் இவங்க 3 பேருக்குமே ஜான்சியை கடத்தினவங்க கிட்ட இருந்து தான் அந்த லெட்டர் ஜேசனுக்கு வந்திருக்குங்கிற விஷயம் புரிய வருது. கட் பண்ணா நம்ம ஜான்சியை ரிஷி ஒரு பழைய வேர் ஹவுஸ்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். ஸோ நம்ம ஜான்சி நீ யாரு, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது என்கிட்ட சொல்றதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. நீ ஸ்டார்டிங்ல மாடலிங் சான்ஸ் தேடி போன ஒரு இடத்துல மாட்டினது, உன் தலையில பூச்செடி விழறதா இருந்தது, அப்புறம் நீ லேப்ல கேஸ்ல மாட்டினது, இது எல்லாமே நான் பண்ண பிளான் தான். என்ன சீனியர் எதையுமே நம்ப முடியலையா, என்னை கொஞ்சம் நல்லா பாரு, என்னை பார்க்கும்போது உனக்கு வேற யாராவது ஞாபகம் வராங்களா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜான்சியுமே இவனை நல்லா பார்க்க ஆரம்பிக்கிறா. இதோட பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர் சீரீஸ்க்கான எபிசோட் 11மே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக முடியுது. இந்த எபிசோட் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் அடுத்தடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi.